நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்தது, எடப்பாடியின் கதை முடிந்தது. ஆஹா, சூப்பரான பாயிண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. என்ன ப்ரோ சொல்லுற, நீதிமன்றத்தின் கதை, நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்தது, எடப்பாடியின் கதை முடிந்ததா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எஸ் 100% வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வழக்குகள் யாருக்கு ஒரு சாதகத்தன்மையாக வந்து இருக்க போகிறது, யாருக்கு ஒரு பாதகத்தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே உறுதிப்பட நம்ம தெரிவித்து விடலாம். இவர் தான் ஜெயிக்க போகிறார், இவர் தான் வந்து தோற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட நீதிமன்றத்துடைய வழக்குகள்ல யார் வந்து ஜெயிக்கிறது, யார் வந்து தோற்கிறது என்ற ஒரு தீர்மான நிலைமைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் நண்பர்களே. பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் திமுகவுல தங்களுடைய அரசியல் சார்ந்த நிலைமைகள் என்பது ரொம்பவே வந்து கவலைக்கிடமான ஒரு சூழல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே நண்பர்களே, நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் என்பது இருக்கிறது அப்படின்றத நம்மளால வந்து இங்கே பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக நீதிமன்றத்தின் மிக பிரம்மாண்டமான தீர்ப்பு அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமா நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் நடைபெற வாய்ப்புகள் வந்து இருக்கு. முழுமையா ஓரளவு எவ்வளவு வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சான்சஸ் வந்து இருக்குதுன்றதையே தான் நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள் என்பது சாதாரணமானது இல்லை. ரொம்ப வேற லெவல் உடைய கிரியேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கு இன்றே தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய நிலைமைகள் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ இதனால நம்முடைய தமிழ்நாட்டில் வரப்போற 2024 எலெக்ஷன் எப்படியாப்பட்ட நிலைமைகள் கிடைக்கும்ன்றத நம்ம நிச்சயமா வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த வழக்குகள் எப்படிப்பட்ட ஒரு விக்டரியை வந்து கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்க போகிறது என்பதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான்